Class 8 Chapter 7 Comparing Quantities உடைய Concepts. ஸோ இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி கம்பேர் பண்றது, ரேஷியோ எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், பெர்சன்டேஜஸ் எப்படி ஹேண்டில் பண்றோம், இன்க்ரீஸ் பர்சன்டேஜ், டிக்ரீஸ் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட்ஸ், எம்ஆர்பி, மார்க் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், லாஸ் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், எஸ்டிமேஷன் இன் பர்சன்டேஜ், and again cost price, selling price, profit, loss, overhead cost, profit percentage, loss percentage, taxல பாத்தீங்கன்னா சேல்ஸ் டாக்ஸ், VAT, ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் பேங்க் ரிலேட்டடா நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ், பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்கு. இந்த எல்லா டாபிக்குமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எடிஷன்ல சாப்டர் 8 கான்செப்ட் தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த ப்ரீவியஸ் எடிஷன் சாப்டர் 8 கான்செப்ட் வீடியோட லிங்கை நான் இங்க டேக் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், ஆர் நீங்க அந்த பிளேலிஸ்ட்ல கூட போய் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கரண்ட் எடிஷனோடைய சாப்டர் 7 உடைய கம்ப்ளீட் கான்செப்ட் தான் ப்ரீவியஸ் எடிஷனோட சாப்டர் 8 கான்செப்ட். ஸோ ஆக்சுவலி என்னன்னா ப்ரீவியஸ் எடிஷன்ல இருந்து கரண்ட் எடிஷன் கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு சாப்டர் எலிமினேட் ஆனனால லாஸ்ட் டைம் சாப்டர் 8 இருந்தது, இந்த தடவை சாப்டர் 7 இருக்கே தவிர சில சம்ஸ் தான் எக்ஸசைஸ்ல ரெடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். மற்றபடி கான்செப்ட்ஸ் எல்லாமே சேம். எல்லா டாபிக்குமே நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்க ஓல்டர் வெர்ஷன் வீடியோவே ரெஃபர் பண்ணி பாருங்க இந்த சாப்டருடைய கான்செப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க. தேங்க்யூ.